அனைவருக்கும் வணக்கம். சிவாய வசி சித்தர்கள் சிந்தனை. மகான் அகத்தியர் பாடல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா மகான் அகத்தியர் பாடல் பார்த்தீங்கன்னா, உகமை என்னும் சொல்லுகிறேன் உலகத்துள்ளே, உண்மையுள்ள பரிகாசம் நனி பேசாதே, பகைமை பண்ணி கொல்லாதே, வீண் பேசாதே, பரப்பிலே திரியாதே, மலையேறாதே, நகமை பண்ணி சினுங்காதே, உறங்கிடாதே, நழுவாதே, சுழுமுனையில் பின்வாங்காதே, ஜெகமுழுவதும் பரிபூரணம் அறிந்தும் என்று தெளிந்த பின் உலகத்தோடு ஒத்துவாழே. இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஞானிகளுக்கான உரையை இவர் கொடுக்குறாரு. ஞானத்தன்மை அடைந்த மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய தன்மை நீ எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்றாரு. அதாவது உகமை என்னும் சொல்லுகிறேன் உலகத்துள்ளே, உமையுள்ள பரிகாசம் நனி பேசாதேனா, ஒரு ஞானியாகப்பட்டவன் பாத்தீங்கன்னா மற்றவங்களை பார்த்து எந்த ஒரு பரிகாசமும் பேச மாட்டான். ஞானம் இல்லைன்னா கண்டிப்பா பேசுவான். இது சரியில்லை, அது சரியில்லை, அது தவறு, இது தவறுன்னு சொல்லி பேசுவான். ஆனா ஞானத்தன்மைக்கு வந்தவன் கண்டிப்பா எல்லாமே புரிஞ்சதுனால அவன் அதை பேச மாட்டான், நனி பேச மாட்டான். பகைமை பண்ணி கொல்லாதே, வீண் பேசாதே, பரப்பிலே திரியாதே, மலையேறாதே. இந்த பகைமை பண்ணி கொள்றதே ஒரு வேலையா வச்சுக்கிட்டு, வம்பா வச்சுக்கிட்டு, எனக்கு தெரிஞ்சதான் சரி அப்படின்ற மாதிரி சில பேர் இருப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா பகைமை பண்ணி கொல்லாதேன்றாரு. வீண் பேசாதே, பரப்பிலே திரியாதே அப்படின்னா, வீண் பேச்சுகளை பேசிக்கிட்டு நேரத்தை கழிச்சுக்கிட்டு அங்கங்க போயிட்டு வந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம கூட்டம் கூட்டமா கூட்டிக்கிட்டு மலைகளுக்கும் காடுகளுக்கும் முகைகளுக்கும் போயிட்டு இருப்பாங்க. அங்க போனா இது இருக்கு, அது இருக்கு, அங்க அந்த சக்தி இருக்கு, இங்க இந்த சக்தி இருக்குன்னு சொல்லி திரிவாங்கன்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் தெரியாதே, நகை பேசாதே, சினுங்காதே, உறங்கிடாதே அப்படின்னா, நல்லா படுத்து தூங்குவான், நகை பேசுவான், சினுங்குவான், அதை பத்தி நிறைய சச்சங்கங்கள் நடத்துவான். ஆனா அவனுக்கு பாத்தீங்கன்னா உண்மை திறமை தெரியாது. அதுக்கு காரணம் நழுவாதே, சுழுமுனையில் பின்வாங்காதே. ஒரு மனிதனுக்கு சுழுமுனையில வாசி யோகத்தை பண்ணக்கூடிய தன்மை தெரிஞ்சா அவன் அதை தாண்டி வேற எங்கேயும் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நழுவாதே, சுழுமுனையில் பின்வாங்காதே, ஜெகம் முழுவதும் பரிபூரணம் அறிந்தம் என்று தெளிந்த பின்று உலகத்தோடு ஒத்து வாழே. ஒரு ஞானியே இருந்தாலும் கூட இந்த மக்களோட ஒத்துதான் வாழணுமே கண்டி, நான் ஞானி, நான் கடவுளை அடைந்து விட்டேன், கடவுள் நான் தான் சொல்றாங்க இல்லையா, அப்படி இருக்கிறவங்க கூட பாத்தீங்கன்னா தனித்துவமா வாழ முடியாது. அப்படி வாழ்ந்தா அது மனிதனும் கிடையாது, கடவுளும் கிடையாது. அது பாத்தீங்கன்னா ஒரு விதமான திருசங்கு சொர்க்கம். ஆனா அப்படியே நீ உனக்கு இந்த திரைத்தன்மையை தொட்டாலும் கூட இந்த மனிதனோட சேர்ந்துதான் வாழ்ந்து உங்க ஆழத்தை முடிக்கணுமே கண்டி, மற்றபடி வேற யாரோடும் சேர்ந்து நீ வாழ முடியாது. ஏன்னா நீ மனிதர்களை பறி பேசக்கூடாது, உலகத்துள்ளே தொடர்ந்து வாழ வேணும். இப்படி இந்த மகான்களுக்கும் சில அறிவுரைகளை நம்ம சித்தர்கள் பாத்தீங்க அப்படின்னா அற்புதமா விலகி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா அந்த இறைத்தன்மையை தொட்ட மனிதர்கள் கொஞ்சம் தான், அதிகமா இல்லை. ஆதி காலத்துல நிறைய இருந்ததா சொல்லப்படுது. இன்னைக்கு இல்லை. காரணம், எல்லாருக்குள்ளும் கொஞ்சம் தெரிஞ்ச உடனே இன்னொரு விதத்தை தவறா பேசுறோம், இன்னொரு கொள்கையை தவறா பேசுறோம். தான் கொள்கை சரியா இருக்கா, தான் கொள்கை சரியா அப்படின்றத மறந்துடுறோம். அதை தாண்டி மற்றவங்க கொள்கையை மட்டும் நம்ம நனி பேசுறோம். அதெல்லாம் பேசாம இறைத்தன்மையை அடையக்கூடிய சூட்சமம் சுழுமுனைக்குள்ள இருந்து வாசி செய்யக்கூடிய முறை, அந்த வாசியை தொடர்ச்சியா செய்யும் போது நமக்கு அற்புதமான அனுபவங்களும் அற்புதமான வாழ்வியல் முறையும் அற்புதமான இந்த உலக சூட்ச மாயைகளை நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய உண்மையும் வருது. அதே நமக்கு போதுமானதா இருக்குமே கண்டி, மற்றபடிக்கு யாரையும் நம்ம தாக்கவோ சொல்லவோ இல்லை கேலி பேசவோ பரிகாசம் பேசவோ தேவை கிடையாது. எந்த மலைகளுக்கும் குகைகளுக்கும் எந்த ஒரு பெரிய விசேஷமான இடம் சொல்லக்கூடிய இடத்துக்கெல்லாம் நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி போனா நீங்க போலாம், அது உங்களுடைய பொழுதுபோக்குக்காக இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல தான் இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா சித்தர்கள் மறுப்பு தெரிவிக்கிறாங்க. மலை ஏறாதே, குகை செல்லாதேன்ட்டாங்க. அவங்க எல்லாம் அங்க இருந்தாங்களே, அங்க போனாங்களேன்னு மக்கள் போறாங்க. அது அவங்க அறியாமை. அவங்க சொன்ன மலை பாத்தீங்கன்னா எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். இந்த பூமிக்கு தலை பாத்தீங்கன்னா மலை, இந்த உடலுக்கு தலை பாத்தீங்கன்னா தான் மலை. இந்த தலைக்கு மலை தான் யார சொன்னாங்க? எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் சொன்னாங்க. குகைன்னு சொல்லக்கூடியது, சுழுமுனைன்னு சொல்லக்கூடிய அண்ணாக்கு பாதையை தான் குகைன்னு சொன்னாங்க. அங்கதான் அவங்க இருக்கணும்னு சொன்னாங்க. ஆனா அதை தவிர்த்து இன்னைக்கு பல குகைகள்லயும் பல காடுகள்லயும் மலைகள்லயும் மக்கள் தஞ்சமடைந்து தன்னுடைய உயிர்களை மாச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கேட்டா மோச்சம் சொல்றாங்க. அது தேவையில்லாத ஒரு விஷயம். இயற்கையை சுத்தி பார்க்கவோ இடம்பெயரவோ மனிதனுக்கு ஆர்வம் இருக்கு. அது பார்க்கலாம், போலாம், வரலாம், தவறு ஒன்றும் கிடையாது. ஆனா ஆன்மீகம் சொல்லக்கூடிய விஷயத்துக்காக போய் தன்னுடைய உயிரை மாச்சிக்கிறதோ, தன் குடும்பத்தை இழந்துறதோ, தான் அங்கதான் போய் மோட்சகதி அடைஞ்சிட்டுன்னு சொல்றதோ பாத்தீங்கன்னா
ஒப்பான விஷயம் இல்லைன்றதுதான் சித்தர்கள் வந்து இது மூலியமா வலியுறுத்துறாங்கன்றதுதான் இந்த பதிவின் நோக்கமாகவும் இந்த பாடல் நோக்கமாகவும் இருக்குதுன்றதை தெரியப்படுத்துறோம். நன்றி. சித்தம் சிவமாகட்டும்.